வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ராவின் அடுத்த கலந்துரையாடல் பகுதி இது. இந்த கலந்துரையாடல் பகுதியில் முக்கியமான ஒரு ஆளுமையோடு அவருடைய அனுபவங்கள், எதிர்கால துறை சார்ந்த எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசப் போகின்றோம். மனித நாகரிகத்தின் வளர்ச்சியிலே, வாழ்க்கை மேம்பாட்டிலே, முக்கியமாக மனிதனுடைய தொடர்பாடல் ஆரம்பத்திலே ஒரு ஒளி வடிவிலே இருந்தது. அதன் பின்பு மிக முக்கியமான ஒரு ஊடகமாக காணப்பட்டது எழுத்து வடிவம். அந்த எழுத்து வடிவம் என்பது பிற்காலத்திலே அச்சு ஊடகமாக மாறி இன்றும் கூட அந்த அச்சு ஊடகம், நாங்கள் இலத்திரியல் ஊடகம் என்று ஊடகங்களை 2 வகையாக பிரித்து நோக்குகின்ற போது, அச்சு ஊடகத்துறையிலே சுமார் 17 ஆண்டுகளுக்கு மேலாக கடமையாற்றி வருகின்ற, தன்னுடைய பணியை பங்களிப்பு செய்து வருகின்ற ஒருவரை தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம். இவர் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியர், அதே போல் யாழ் பல்கலைக்கழக புலனாய்வு துறை வருகை தரு விரிவுரையாளராகவும் இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஆர். ராம் அவர்களை தான் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம். இந்த வேளையில் முக்கியமாக இவரை பற்றி சொல்லுகின்ற போது கட்டாயமாக நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டிலே நடைபெற்ற விருது விழாவிலே, முக்கியமாக 2024ஆம் ஆண்டுக்காக இவருக்கு 3 விருதுகள் இல்லையா, மொத்தமாக 3 விருதுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவற்றையும் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அன்பான நேயர்களே. அதாவது 2026ஆவது இந்த 2026ஆம் ஆண்டு இடம்பெற்ற விருது விழாவிலே மேவின் டி சில்வா ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளருக்கான திறமை விருது, அதே போல் ஆண்டின் சிறந்த புலனாய்வு ஊடகவியலாளருக்கான திறமை விருது, உபாலி ஜெயவர்தன ஆண்டின் சிறந்த விவரண கட்டுரையாளருக்கான திறமை விருது ஆகிய 3 விருதுகளை இவர் பெற்றிருக்கின்றார். இந்த வேளையிலே அதற்காக நாங்கள் முக்கியமாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமகாலத்திலே தொடர்ச்சியாக 3 விருதுகள், மொத்தமாக இதுவரையில் ஏராளமான விருதுகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். உங்களை பற்றி அறிந்த வகையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட விருதுகள். வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் பல விருதுகளை பெற வேண்டும். உங்களுடைய சேவை நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுடைய பயணம் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். சரி, இந்த ஊடகத்துறையிலே 17 ஆண்டுகால அனுபவம் இல்லையா, எப்படி இருக்குது? இப்பொழுது நான் அச்சு ஊடகத்தில் இருக்கிறேன். இடைப்பட்ட காலத்தில், குறிப்பாக நினைக்கிற ஒரு சொற்ப காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் வரையில் இலத்திரனியல் ஊடகங்களில் பணியாற்றியிருக்கிறேன். அச்சு ஊடகத்தை பொறுத்தவரையில் மனதுக்கு திருப்தியாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நவீன உலகத்தில் சில சவால்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களின் வருகை, அதே போல் அந்த பிரஜைகள் ஊடகவியல் என்று சொல்லப்படுகின்ற புதிய சிட்டிசன் ஜேர்னலிசம் என்று பேசுகிற விடயங்கள், இவையெல்லாம் சில சவால்களை ஏற்படுத்துகின்றன. ஆனால் நாங்களும் புதிதாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம். 17 வருஷத்துக்கு முதல் நான் படித்த விடயங்களும் இப்பொழுது படிக்கின்ற விடயங்களும் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனால் இது ஒரு தொடர்ச்சியான கற்கை தான். அந்த அடிப்படையில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது காலத்தோடு சேர்ந்து நாங்கள் ஓட வேண்டி இருக்கிறது. புதிய புதிய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற போது, எங்களை நாங்கள் அப்டேட் செய்து கொள்ளுகின்ற போது தான் துறை சார்ந்து எங்களால் நிமிர்ந்து நிற்க முடியும். சரி, ஆரம்பத்தில் நாங்கள் விருது பற்றி பேசினோம் இல்லையா? இந்த 17 வருட ஊடகத்துறை வாழ்க்கையிலே, ஊடக பயணத்திலே பல விருதுகள். அதிலே மெச்சக்கூடிய, உங்களுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு உச்ச விருது என்று சொன்னால் எதை கருதுவீங்க? 2018ஆம் ஆண்டு 20வது இதே மாதிரி ஊடகவியல் விருது வழங்குகின்ற விழாவில் ஆண்டின் சிறந்த பத்திரிகையாளருக்கான மேவின் டி சில்வா விருது, இப்பொழுது எனக்கு திறமை விருது கிடைத்தது. அந்த வருடத்தில் சிறந்த பத்திரிகையாளரான விருது கிடைத்தது. அந்த 20 வருடம் அல்லது இப்பொழுது 26 வருடங்கள் வரையிலான அந்த வரலாற்றில் அதை பெற்ற ஒரு தமிழ் மொழியிலான பத்திரிகையாளராக இருக்கிறேன். அது ஒரு திருப்தி. அதனை விட புலனாய்வு செய்தியாளர்களுக்கு ஆண்டின் திறமை விருது தான் 2 தரம் கிடைச்சிருக்குது. ஸோ இது 2ஐயும் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். இது தவிர வேறு விருதுகள்? வேறு விருதுகள் என்று சொன்னால், ஜனாதிபதி ஊடக விருது வழங்கல் விழாவில் 2018 10 எழுத்தாளருக்கான விருது கிடைத்தது. அதனை விட ஊடகவியல், இந்த ஊடகவியலாளர்களுக்கான பத்திரிகை ஆசிரியர் சங்கம் மற்றும் இலங்கை இதழியல் கல்லூரி இணைந்து நடத்துகின்ற விருது வழங்கல் விழாவில் குறிப்பாக 10 எழுத்தாளர், அதே போல் விவரண கட்டுரையாளருக்கான விருது, அதே போல் விசேட நிலைமைகளில் செய்தி சேகரிப்பதற்கான பேராசிரியர் கைலாச சபாபதி விருது. அதனை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுற்றாடல் அறிக்கையிடலுக்கான விருதுகள் கிடைத்திருக்கின்றது.
அந்த அடிப்படையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. சரி, நாங்கள் ஒரு துறையிலே நின்று நிலைக்க வேண்டுமாக இருந்தால், நீடித்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அந்த துறை சார்ந்த கற்கைகள் முக்கியமாக இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய இந்த பத்திரிகை துறை சார்ந்த உங்களுடைய கற்கைகள் பற்றி எங்களோட பகிர்ந்துகள் இல்லைமா? கற்கைகள் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையில் நான் பத்திரிகைக்கு பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு நேரடியாக வந்திருந்தேன். அப்பொழுது நெருக்கடியான சூழல்கள், நாட்டினுடைய குழப்ப நிலைமைகள், அதற்கு பிறகுதான் நான் துறை சார்ந்து கற்க ஆரம்பித்தேன். அந்த அடிப்படையில் குறிப்பாக தொலைக்காட்சி சம்பந்தமான டிப்ளோமா கல்வி, தொலைக்காட்சி ஊடகவியல் சம்பந்தமாக கற்றிருக்கிறேன். இதனை விட கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தமான ஒரு டிப்ளோமா கற்கை நிறைய தொடர்ந்திருக்கிறேன். சுவிட்சர்லாந்தினுடைய ஃபெடரல் யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள், அங்கே நான் முரண்பாடுகள் மற்றும் இனத்துவங்கள் சம்பந்தமான ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா படித்திருக்கிறேன். இதனை விட மாஸ்டர்ஸ் இன் சயின்ஸ் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கிறேன். அவ்வளவுதான் என்னுடைய கற்கை. இதனை விட நான் மாஸ் கவர்மெண்ட் சொல்லுகின்ற கேரளாவினுடைய மலையாள மனோரமா தொடர்பாடல் கற்கை நெறியில் 6 மாதம் அங்கேயும் பிஜி செய்திருக்கிறேன். இவ்வளவுதான் இப்பொழுது என்னுடைய கற்கை தகமைகளாக இருக்கின்றன. இதனை விட துறை சார்ந்து இல்லாமல் வணிக முகாமைத்துவம் அப்படி சில விஷயங்களை ஏன் படிக்கிறேன் என்ற ஒரு அந்த இளமை காலத்தில் அது சம்பந்தமாக அந்த வழிகாட்டுவதற்கு சரியான மூலங்கள் கிடைக்காதால் அது சம்பந்தமாகவும் கணனி கணக்கியல் வணிக முகாமைத்துவம் அப்படி சில விடயங்களை படித்து வைத்திருக்கிறது. அவையெல்லாம் எங்கேயாவது உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஆனால் உண்மையில் என்னவென்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் புலனாய்வு ஊடகத்துறை, அதே போல் நீங்கள் ஒரு சமூகம் சம்பந்தமான பிரச்சனைகள் சம்பந்தமாக படிக்கின்ற பொழுது அவை ஒன்றுமே கல்விதான். இது புதுசாக இருக்கும். இப்பொழுது நான் ஞாபகம் இருக்கிற 2019ஆம் ஆண்டு இந்த கனிய மணல் அகழ்வு சம்பந்தமாக படிக்கின்ற பொழுது மண்ணினுடைய தன்மைகள் அது பற்றி ஒரு விடயங்களை படிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விடயங்கள், இப்போ நீங்கள் மருத்துவத்துறை சம்பந்தமாக ஒரு அறிக்கை எழுதுவீர்கள், அது சம்பந்தமாக படிக்க வேண்டியிருக்கு. இப்போ கோவிட் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சம்பந்தமாக நீங்கள் ஒரு அறிக்கைகளை ஆழமாக அறிக்கையிட செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக கல்வி ஒன்றை கற்கத்தான் தேவையாக இருக்கும். அது ஒரு பாடம், அது எங்கேயுமே நீங்களாக படிக்கிற பாடம். இப்போது இந்த சமகாலத்திலே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த இலத்திரனியல் ஊடகங்கள், அச்சு ஊடகங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது. அதாவது இருந்த பழமை நிலைமையிலிருந்து அப்டேட் செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் முற்று முழுதாக அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமை கூட காணப்படுகிறது. இந்த இலத்திரனியல் ஊடகங்களுக்கு அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற போது இந்த அச்சு ஊடகங்கள் சமகாலத்திலே எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய சவால் எதுவாக இருக்கிறது? இல்லை, அண்மை காலத்தில் இலங்கையில் மட்டுமல்ல, பொதுவாக உலகளாவிய ரீதியில் இந்த சமூக ஊடகங்களுடைய வருகை, குறிப்பாக இந்த வருகையின் காரணமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பத்திரிகையை கொள்வனவு செய்கின்ற நிலைமைகள் வெகுவாக குறைஞ்சிருக்கின்றன. அந்த பத்திரிகை விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பத்திரிகை விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் சில பத்திரிகைகள் இந்த இலத்திரனியல் முறையிலான பத்திரிகை வெளியீட்டை செய்வதனூடாக, அல்லது இந்த சொல்வார்கள் சப்ஸ்கிரைப் மாடல் என்று நீங்கள் சந்தா பணங்களை செலுத்துவதனூடாக அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தெற்காசியாவை பொறுத்தவரையில் நாங்கள் பார்க்கிறோம், குறிப்பாக இந்தியா, அதே போல் பங்களாதேஷ், நேபாள், இந்த மாதிரியான நாடுகள் ஒரு சொல்வார்கள் அது அதிகமான ஒரு சிவிலைஸ்டு நாடுகள், ஒரு நெருக்கடியான சூழலில் அல்லது மனித நாகரிகங்களை ஒரு பின்னிப்பிணைந்த பண்பாட்டோடு சேர்ந்த நாடுகள் என்ற அடிப்படையில் இப்போ இந்தியா எங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கு. என்றால் அங்கே இன்னும் பத்திரிகைகளில் விற்பனை வீதம் அதிகமாக இருக்குது. ஆனால் அவர்கள் செய்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது தளங்கள் மாறுபடுகிறது, ஆனால் அந்த ஊடகத்துறை அப்படியே இருக்கிறது. ஆனால் பத்திரிகை இப்போ இலங்கையிலும் அதே பிரச்சனை தான். இலங்கையிலும் குறிப்பாக கொரோனா பொருளாதார நெருக்கடிகளுக்கு பிறகு எங்களுடைய இந்த குறிப்பாக இருக்கின்ற வரி, 2வது விடயம் கொள்வனவு செய்கின்ற அந்த நியூஸ் பிரிண்ட் சொல்வார்கள், பத்திரிகை அச்சிடுகின்ற தாள்களை நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செய்கின்ற பொழுது அது இரட்டிப்பு மடங்காக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற பிரச்சனையும் அதுதான். வெனிசுலா விவகாரம், அதே போல் ஈரான் விவகாரம் சூடு பிடிக்குமாக இருந்தால், அடுத்த கட்டமாக இந்த எண்ணெய் பீப்பாக்களினுடைய விலைகள் அதிகரித்தால் கொள்வனவு செலவு அதிகரிக்கும். அது இன்னும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவற்றுக்கு எல்லாம் அப்பால் இந்த கைத்தொலைபேசிகளில் இப்போ அதிகமானவர்கள் செய்திகளை, அல்லது இந்த ஜென்சி எக்ஸ் என்று சொல்வார்கள், இந்த அடுத்த பரம்பரையினர் அதிகமாக அதுகளுக்குள் செல்லுகின்ற காரணத்தால் இந்த வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் வாசிப்பு கட்டாயம் தேவை. எப்படியோ அவர்கள் என்ன கல்வியை கற்றாலும் அதில் வாசிக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தூண்டுதல்கள் நான் நினைக்கிறேன் அது
குடும்ப மட்டங்களிலிருந்து அந்த சமுதாய மட்டத்திலிருந்து அது கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை பற்றி நாங்கள் நீண்ட ஒரு உரையாடல் செய்ய வேண்டும். ஆனால் பொதுவாக ஒரு சவாலான விடயம் அதுதான். ஆனால் ஒரு விடயம் என்னவென்றால், என்னை பொறுத்தவரையில் நான் தனிப்பட்ட ரீதியில் நான் நினைக்கின்றேன், ஒரு நம்பகத்தன்மை என்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் யோசிக்கிறார்கள். இப்பொழுது மக்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள் என்றால் செய்திக்கான நுகர்ச்சி அல்லது செய்தியை நுகர்வதற்கான அந்த விடயங்கள் வந்து அதிகமாக பரம்பி வந்துட்டுது. இப்போ எல்லா சமூக ஊடகங்கள்லையும் செய்திகள் இருக்குது, வெவ்வேறு தலைப்புகள் இருக்குது. தலைப்புகளை பார்த்தால் சில நேரம் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் ஒரு ஆழமான செய்திகளை தேடுகிறவர்கள் அல்லது பார்க்கிறவர்கள் அதை நம்பலாமா இல்லையா என்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நீங்கள் உதாரணமாக ரூபாவாணியாக இருக்கலாம் அல்லது இணையதள தொலைக்காட்சியாக இருக்கலாம், எங்களுடைய பத்திரிகை வீரகேசியாக இருக்கலாம், இவர்கள் ஆக குறைந்தது பார்ப்பார்கள், இதில் இவர்கள் சொல்லுகிறார்களா, அதை நம்பிக்கைக்காக. நம்பிக்கை என்றது ஒரு இப்பொழுது முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பழைய ஊடகங்கள், அது மரபு ஊடகங்களாக இருக்கலாம், இலத்திரனியல் ஊடகங்களாக இருக்கலாம், அவர்கள் இன்னமும் தங்களுடைய செல்வாக்கை வைத்திருக்கிறார்கள். அது விற்பனை அல்லது நுகர்ச்சி வீதங்களில் சில தளம்பல்கள் இருந்தாலும் அந்த ஆதிக்கம் இன்னும் இருக்கிறது. எதிர்காலத்தில் அந்த ஆதிக்கம் முற்றுமுழுதாக இல்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? கடினமான பதில், ஆனால் கடினமான கேள்வி. ஆனால் என்னுடைய கணிப்பின் பிரகாரம் அடுத்த ஒரு தசாப்தத்திற்கு அந்த நிலைமைக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற இளைஞர்களும் சரி, யுவதிகளும் சரி, இவர்கள் செய்திக்கு பின்னால் இருக்கின்ற விடயங்கள் சிலவற்றை ஆழமாக பார்க்கிறார்கள். அதே போல் பொதுமக்களுக்குமான அந்த சொல்லுவார்கள் ஊடக அறிவு அல்லது இந்த அவர்களுடைய கற்கை அறிவு, அவர்களுடைய நாலேஜ் என்று சொல்வார்கள், அந்த லிட்ரஸி, அது வந்து அதிகமாக அவர்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது பத்திரிகை துறையில் பணியாற்றுவர்கள் ஊடகத்துறையில் இருப்பவர்களை விட சாதாரணமாக வெளியில் இருப்பவர்களுக்கு அதிகமான தகவல்கள் தெரிகிறது. அப்போ அவர்கள் உறுதியான நம்பகமான தகவல்களை தேடுகின்ற போது இந்த ஊடகங்களுக்கு இன்னும் கேள்வி இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கும் அந்த சொல்வார்கள் இன்ஃபர்மேஷன் ஓவர்ஃப்ளோ ஆகுது இப்பொழுது. ஆனால் அவர்கள் அதால் நம்பகத்தன்மை, எதை நாங்கள் நம்புவது என்கின்ற ஒரு உள ரீதியான சிக்கலுக்குள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கேட்டு அவர்கள் சொல்ல மாட்டார்கள், ஆனால் உள ரீதியாக அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் எதை நம்புறது. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த மரபு ரீதியான ஊடகங்களும் இந்த நீண்ட காலமாக நிலைத்திருக்கிற இலத்திரனியல் ஊடகங்களுக்குமான அந்த கேள்வி அல்லது அவர்களுடைய பிடி அங்கே இன்னும் இருக்கும். இப்போது நாங்கள் பொதுப்படையாக பார்த்தால் நீங்கள் சொன்னது போல் அந்த வாசிப்பு வீதம் கணிசமான அளவு குறைந்திருந்தாலும் கூட பத்திரிகைக்கான வரவேற்பு வந்து குறையவில்லை. பத்திரிகையை கொள்வனவு செய்கின்றார்கள், அதனை வாசிக்கின்ற வீதம். அது தவிர இப்போ அச்சு ஊடகம் வந்து இலத்திரனியல் ஊடகங்களுக்குள்ளே வந்து விட்டன. ஆனால் இலத்திரனியல் ஊடகம் அச்சு ஊடகத்திலே வந்திருக்கிறதான்னு சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்குது. சில பத்திரிகைகளை QR கோட் சிஸ்டம் மூலமாக வாசிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொலைக்காட்சியாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், அவற்றிலும் கூட பத்திரிகைகளை அடிப்படையாக வைத்து நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற சந்தர்ப்பங்கள் கூட அதிகமாக இருக்கிறது. இந்த பத்திரிகைக்கான நாட்டம் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் எதுன்னு சொல்லி நீங்கள் கருதுறீங்க? இல்லை, முதலாவது மூலங்கள், அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இப்பொழுது பல ஆய்வுகளில் சொல்லினோம். முதலாவது மூலம், அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் என்று சொல்கிறோம், அது வந்து சமூக ஊடகங்களூடாக பிரயோகிக்கப்படுவதாக சொல்கிறீங்க. ஆனால் உண்மையில் இந்த இன்றைய வரையில் இருக்கிற இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கிற நிலைமை, இந்த முதலாவது அந்த உருவாக்குபவர்கள், அதாவது அவர்கள் தான் அந்த படைப்பாளர்கள், அவர்கள் இன்னும் பத்திரிகை துறையில் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது பத்திரிகை துறையில் இருப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் செய்தியை உருவாக்குபவர்கள், அதன் பிறகுதான் அது வெவ்வேறு மாற்றம் கண்டு வெவ்வேறு தளங்களில் வந்து வெளியாகும். அந்த உருவாக்குபவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த தளம் அடுத்தது நான் முதலே சொன்ன மாதிரி நம்பிக்கை, இந்த ரெண்டும். ஏனென்றால் இப்போ எங்களோட நிறுவனத்தை பொறுத்தவரையில் 96 ஆண்டுகள் கொண்ட ஒரு வரலாற்று நிறுவனம். 96 ஆண்டுகளாக வீரகேசரி கட்டமைத்திருக்கின்ற அந்த தளம் வந்து அது ஒரு மிகப்பெரிய அத்திவாரம். அதை வந்து லேசாக அசைத்து பார்க்கறது வந்து மிக கடினம். அந்த நம்பிக்கை இன்னும் அந்த வாசகர்கள், இந்த செய்தியை நுகர்பவர்களுக்கான கேள்வியை திருப்தி செய்து கொண்டு இருக்கிறது. அது இரண்டாவது காரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த ரெண்டு விஷயங்களும் இன்னும் அந்த பத்திரிகையை வந்து தாங்குதிறனாக வைத்து கொண்டிருக்கிறது. இப்போது நேரடியாக பத்திரிகை நிறுவனங்களோடு பத்திரிகை துறையோடு தொடர்பு படுபவர்களை விட சொந்தமாக சுயமாக சோசியல் மீடியாக்களில் சமூக வலைத்தளங்களில் இயங்குபவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல் அந்த செய்தியை உருவாக்குபவர்கள்
எதிர்காலத்திலே அந்த உருவாக்குபவர்களுடைய தொகை குறைவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குத்தானே. பத்திரிகை துறையை சார்ந்து இளைஞர்களுடைய வருகை குறைகின்ற போது அடுத்த தலைமுறைக்கான வீச்சு குறையும் தானே. அது ஒரு சிக்கலான விடயம். அது நான் நினைக்கிறேன் அது முறையாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயம். ரெண்டாவது, இந்த பத்திரிகை துறையை எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னும் வரப்போகிறார்கள், சமூகத்தில் எத்தனை பேர் பத்திரிகை துறையில் தொடர்ச்சியாக நின்று நிலைக்கப் போகிறார்கள் என்கின்ற விடயம். என்றால் பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு, எதிர்காலம், மற்றது அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள், இந்த காட்சி ஊடகங்களுடைய தாக்கங்கள், இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் நான் சில சமூக ஊடகங்களை பார்ப்பது தொடர்ச்சியாக, தனிப்பட்ட நபர்கள், நான் பேர் சொல்லவில்லை, ஆனால் தனிப்பட்ட நபர்களுடைய சமூக ஊடகங்களை தொடர்ச்சியாக நான் பின்தொடர்ந்து வரேன். பார்க்கின்ற பொழுது அது இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, பாகிஸ்தானிலும் சரி, இவர்கள் தகவல் எடுப்பது பத்திரிகை. அதை தகவல் எடுத்து அவர்கள் அதனை வடிவாக என்ன சொல்கிறது, ப்ரெசென்ட் பண்ணுகிறார்கள், அதை மக்களுக்கு வழங்குகிறார்கள் தங்களுடைய பாணியில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அவர்களுடைய அந்த ஆளுமை, அந்த மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஆளுமையை வந்து சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விடயத்தில் தான் இருக்கிறது இந்த பிரச்சனை. இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், இந்த முதல் உரிமை அல்லது பதிப்புரிமை என்ற விடயம் வந்து சட்டமாக்கப்படுகின்ற பொழுது, இந்த காப்பிரைட்ஸ் வந்து சட்டமாக்கினால் இவர்கள் சிக்கப்படலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பதிப்பு முதலாவது தகவலை தாங்கள் எங்கே பெற்றுக்கொண்டோம் என்பதை சொல்லாமல் அவர்கள் தகவல்கள் எடுக்கிறார்கள். நான் நிறைய நீதிமன்ற செய்திகளை பார்த்திருக்கிறேன். எங்களோட பத்திரிகையில் நீதிமன்றத்துக்காக பிரத்யேகமாக ஒருத்தர் இருக்கிறார். ஸோ அவருடைய செய்திகள், அதே போல் இந்த பாதாள உலக விடயங்கள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த ஊடக ஒழுங்குநெறியோட போடுற விஷயங்கள். அப்போ அவர்களுக்கு இலகு இதை வாசித்து போட்டு அப்படியே சொல்கிறதுக்கு. ஸோ இதை வந்து அழகாக செய்கிறார்கள். நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது பத்திரிகை இன்று நீங்கள் சில சமூக ஊடகங்களையும் எடுத்து ஒரு கிழமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யலாம். அது மாதிரி மட்டுமில்லை, இலங்கையில் எத்தனையோ வானொலிகள் கூட பத்திரிகையில் வந்த வெளிநாட்டு தகவல்களை வைத்து தங்களுடைய காலை நேர நிகழ்ச்சிகளை செய்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இது ஒரு பரஸ்பர உடன்பாடு, பரஸ்பர ஊடக பண்பாக இருந்தாலும் கூட இந்த மூலம் வந்து அங்கே இருந்தான் வருகிறது. ஸோ அதால் வந்து அவர்களால் சுயமாக செய்ய முடியுமா என்று சொன்னால் ஒரு விடயம் இருக்குது. பத்திரிகை துறையில் நீண்ட காலம் அல்லது இலத்திரனியல் துறையில் நீண்ட காலமாக செயற்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து தனிப்பட்ட தொடர்புகளும் தனிப்பட்ட ஆளுமையும் இருக்கும். அவையால் தனியே செய்யலாம், அவர்களுக்கு தனியே இயங்கக்கூடியதாக இருக்கும். அந்த தொடர்புகள், அவைக்கு இருக்கிற அனுபவம், களங்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல்கள், இதுகளெல்லாம் இருக்கிறபடியால் அல்லது அவர்களுக்கு இருந்த கடந்த கால அனுபவங்கள் அவர்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களால் மட்டும் தனியே செய்யலாம். மற்ற இந்த புதிதாக வருகின்ற இளையவர்கள் வந்து இதைத்தான் செல்கிறார்கள். அதனை விட இவர்கள் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு அரைவாசி ஏஐ வந்து பயன்படுத்துகிறார்கள் மேக்சிமம். ஸோ அது வந்து ஒரு பார்வையை உருவாக்கி கொடுக்கிறது. இவர்கள் அதனை அப்படியே பிரசுரித்து விட்டு செல்கிறார்கள். ஸோ இதுதான் நடந்து கொண்டு. சரி, இனி அந்த பொதுப்படையாக நாங்கள் பேசணும். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் என்று நாங்கள் பேசுகின்ற போது பத்திரிகையை பொறுத்தளவில் நீங்கள் புலனாய்வு கட்டுரைகள் எழுதுறீங்க, விவரண கட்டுரைகள் எழுதுறீங்க, ஆய்வு கட்டுரைகள் என்று பல விதமான எழுத்துக்கள் உங்களிடமிருந்து வெளிவருகின்றன. இந்த புலனாய்வு கட்டுரை என்பது கொஞ்சம் சிக்கலான விடயம் இல்லையா? அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க? அதில் நீங்கள் என்னென்ன விடயங்கள், சவால்கள் எல்லாம் எதிர்கொள்கிறீங்க? இல்லை, சவால்கள் என்றால் குறிப்பாக தகவல்கள் தான். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை தகவல்கள். இது வந்து இப்படி தான் புலனாய்வு ஊடகங்கள் என்றது வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்கிற ஒரு ராக்கெட் சயின்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி என்ற இல்லை, செய்யலாம். அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பார்வை கோணம் கூட, அது கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்லுவார்கள், அது மட்டும் இருக்க வேணும். ரெண்டாவது விஷயம், கொஞ்சம் கூடுதலாக வாசிக்க வேணும். மற்றது உங்களோட தொடர்புகளை வச்சிருக்கிற போது நிச்சயமாக அதை செய்யலாம். அது ஒரு பெரிய சவாலான விடயம் இல்லை. நாங்கள் செய்வதெல்லாம் ஒரு சின்ன துளியான விடயங்கள். உலகத்தில் பெரிய பெரிய நாடுகளை மாற்றக்கூடிய, அரசுகளை மாற்றக்கூடிய புலனாய்வு அறிக்கையெல்லாம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் செய்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக புலனாய்வு துறை இலங்கையில் இருக்கிற விஷயம், இதில் ஈடுபாடு வந்து சரியான குறைவு. குறிப்பாக தமிழ் மொழியில் வந்து ஈடுபடுறவர்கள் என்ற எண்ணிக்கை வந்து வெகு சில சொற்பாட்கள் தான் இருக்கிறார்கள். 1-2 பேர் தான் வேலை செய்யணும். அது ஒரு விடயம். மற்றது ஒரு நீண்ட நாட்கள் எடுக்கிற ஒரு விடயமாக இருக்கும். அப்போ சில வேளைகளில் அதை வந்து முகாமை செய்ய தெரியாமல் போனால் அதுக்குரிய பெறுமதி இல்லாமல் போயிடும்.
அடுத்தது எனக்கு இருக்கிற சவால் என்று தனிப்பட்ட ரீதியில் பார்க்க நான் அலுவலக பணிகளை பார்க்க வேணும். எனக்கு நாளாந்தம் இருக்கின்ற கடமைகள் அந்த வேலைகளை செய்ய வேணும். அப்போ அதோட செய்யல இந்த மாதிரியான செய்தி அறிக்கைகளுக்காக பயணிப்பது, 2-3 நாட்கள் தங்கியிருப்பது எல்லாம் கொஞ்சம் இப்பொழுது சவாலாக இருக்கிறது. ஆனாலும் கூட இலங்கையில் பொதுப்படையாக பார்க்குற விடயம் இந்த இலங்கையில் இருக்கிற சில சட்டங்கள், குறிப்பாக பிடிஏ போன்ற சட்டங்கள், இந்த போர்க்கால இடங்களில் நடந்த பகுதிகளுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, சில பின்தொடர்புகள் இருக்கிறது. இதுகளை தாண்டி நாங்கள் பார்க்கிற பொழுது பொதுப்படையாக தகவல்களை பெறுறதில்லை. அதாவது அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் பெறுறது. இப்போ கனவேர் நினைக்கிறது புலனாய்வு தகவல் என்றால் ஒரு 4 பேரோட கதைச்சி போட்டு 4 அதிகாரிகளோட பேசிட்டு அவை கொடுக்குற தகவல். இப்போ அவ கொடுக்குற தகவலும் சரியாண்டு நீங்கள் ஆவணத்தில் தான், இது வந்து டாக்குமெண்ட் தான் சொல்லுவார்கள், டேட்டா இல்லை டாக்குமெண்ட் டேட்டா, இது ரெண்டும் தான் இதில் அதிகமாக கதைப்பார்கள். தரவுகளும் ஆவணங்களும் தான் இதில் கதைக்கிற விஷயம். அப்போ அதுதான் முக்கியம். அது எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனையான விடயம். இப்பொழுது நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமுலில் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட சில தகவல்களை பெற்றுக்கொள்றதுல பெரிய பிரச்சனையாக இருக்கும். தொடர்ச்சியாக இது ஒரு பிரச்சனை. ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கள் என்றால் அது ஈஸியாக வந்துடும். அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்காது. அங்கூட பார்வை கோணம் சரியாக இருக்கணும், நீங்கள் சுயாதீனமாக இருக்க வேணும். அது ரெண்டும் உங்களோட ஒழுக்கமாக இருந்தது என்றால் இலகுவாக நடந்து கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் பல துறை சார்ந்த எழுத்துக்களை எழுதி வாரீங்க இல்லையா, அதில் உங்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது இது? நெருக்கமானது நான் சமூகம் சார்ந்த புலனாய்வுன்றது தனியாக புலனாய்வுன்ற ஒன்று இல்லை, அது சமூகம் சார்ந்ததாக இருக்கும், விளையாட்டு சார்ந்ததாக இருக்கும், எல்லா துறைகள்லையும் நாங்கள் புலனாய்வு செய்யலாம், ஊழல் மோசடி அப்படின்னு சொல்லி. ஸோ நான் கூடுதலாக இந்த சமூகம் சார்ந்த விடயங்கள், திட்டங்கள் அமுலாக்கப்படுகின்ற பொழுது அல்லது அமுலாக்கிய திட்டங்கள் சம்பந்தமாக செய்கின்ற ஆழமான அறிக்கையிடல்கள் திருப்தியாக இருக்கும். இதனை விட குறிப்பாக இந்த சிறுபான்மை சமூகங்கள் சம்பந்தமாக முன்னெடுக்கின்ற சில நடவடிக்கைகள், அது அரசு சார்ந்ததாக இருக்கலாம், தனிப்பட்ட செயற்பாடுகளாக இருக்கலாம், அது பற்றிய ஆய்வுகளை செய்கின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற பிரதிபலன்கள் அல்லது மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் கூட சில வேளை மக்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதை இப்போ எங்கே கதைச்சி எப்படி நிப்பாட்டுறன்னு தெரியாமல். ஸோ அதுகளை வந்து வெளிக்கொண்டு வருகின்ற போது அது வந்து ஒரு கட்டத்தில் நிப்பாட்டப்படுகிற பொழுது அவர்களை திருப்பி நான் சந்திக்கிறேன், உடனே சந்திக்காட்டிலும் ஒரு கொஞ்சம் காலம் கழித்து அந்த அதே மக்களை சந்திக்கல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் சொல்லுவார்கள், இது உங்களோட நாங்கள் கதைச்சோம் பகிர்ந்தோம் வேண்டாம், அதற்குரிய அந்த பின்னூட்டம், அந்த ஃபீட்பேக்ன்றது அந்த டைமிலே இருக்கும், அது ஒரு திருப்தியானதாக இருக்கும். ஸோ அந்த அறிக்கையிடல் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஆர் ராம் என்றது வந்து ஒரு அடையாளம், பத்திரிகை துறையில் அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆர் ராம் என்பவரை பார்த்து ராம் வியர்ந்த சந்தர்ப்பம் இது? இது ஒரு சிக்கலான கேள்வி என்றாலும் குறிப்பாக நான் ஒரு பின்னணியில் இந்த ஊடகத்துறையோ அல்லது இது சம்பந்தமான ஒரு துறை சார்ந்த பின்னணியில் நான் இந்த துறைக்கு வரையில்லை. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இந்த எத்தனை விருதுகள் என்று கேட்குறீங்க, நான் அதை அதை பெருசாக தவிர்க்கிறது என்னென்றால் நீங்கள் அந்த விருதுன்ற எண்ணிக்கையை சொல்லிக்க உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கூடும். இப்போ நீங்கள் ஒரு விருது எடுக்கிறது வந்து சில வேளை அது அதிர்ஷ்டமாக இருக்கலாம் அல்லது உங்களோட வேலைக்கு கிடைத்த வெகுமானமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு உங்களோட அறிக்கையை வந்து பார்ப்பவர்கள் வந்து விமர்சிக்க ஆரம்பிப்பார்கள், இவருக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்க இவரோட அறிக்கை இதை விட இன்னும் ஆழமானதாக இருக்க வேணும் என்று சொல்லி கதைக்க வழிக்கிடுவினோம். ஸோ அதால் நான் யோசிக்கிறது, நான் வந்து என்னுடைய சொந்த இடம் சாவகச்சேரி. ஸோ அங்கேருந்து நான் யுத்த காலத்தில் வந்து இங்கே வந்து இன்றைக்கு 17 வருஷமாக இருக்கிறேன். ஸோ இந்த 17 வருஷமாக பின்னுக்கு திரும்பி பார்க்க என்னால் எவ்வளவு தூரம் வர முடிந்தது என்றது ஒரு பெரிய வியப்பாக இருக்கும், எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல். என் குடும்பத்தில் நான் தனி ஒரு ஆள். அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு வியப்பாக இருக்கும், எவ்வளவு தூரம் இப்படி வந்துட முடிந்தது என்றது ஒரு பெரிய கேள்வி. உண்மைதான் 17 ஆண்டுகள் ஊடகத்துறையில், அது எழுத்துத்துறையில் நின்று நிலைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். 17 ஆண்டுகள் இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் இந்த துறையில் நீங்கள் இருக்க வேண்டும். இன்னும் உங்கள் மூலமாக இந்த சமூகம் எழுச்சி பெற வேண்டும், பயன்பெற வேண்டும் என நாங்கள் வாழ்த்துக் கொள்கின்றோம். அதற்கான ஆரோக்கியமும் ஆளுமையும் உங்களுக்கு கிட்டும் என்று நாங்கள்
பிரார்த்திக்கணும், கிட்ட வேணும் என்று பிரார்த்திக்கின்றோம். மிக்க நன்றி. உங்களோடு பேசுவதற்கு இந்த அரை மணித்தியாலும் போதாது. ஏராளமான விடயங்களை கேட்டறிய வேண்டி இருக்கிறது. இருந்தால் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த வழியில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது. இன்று தினம் நாங்கள் இந்த கலந்துரையாடல் பகுதியின் மூலமாக வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியர், அதே போல் யாழ் பல்கலைக்கழக புலனாய்வு துறை வருகை தரு விரிவுரையாளராகவும் கடமையாற்றி வருகின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஆர் ராம் அவர்களை தான் நாங்கள் சந்தித்திருந்தோம். மிக்க நன்றி. நன்றி. அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அவசரமாக அழைத்ததும், அதே போல் என்னுடைய நிறுவனத்திற்கும் என்னுடைய ஆசிரியர் ஸ்ரீகஜன், அதே போல் என்னுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசன், அதே போல் நிறைவேற்று அதிகாரி செந்தில்நாதன், அப்படி பலர் இருக்கிறார்.